வணக்கங்களே. சுந்தரம் குருக்களுக்கு 58 வயது. காஞ்சிபுரம் அருகிலுள்ள ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலில் அர்ச்சகராக வேலை செய்து வருகிறார். அவருடைய மனைவி சுந்தரி மாமிக்கு வயது 51. இவர்களின் ஒரே மகன்தான் பரத்வாஜ். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்சாஸில் வேலை பார்த்து வருகிறான். லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறான். சிறு வயதிலேயே குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பதை தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாட புத்தகமும் கையுமாக அலைவான். வகுப்பில் எப்போதுமே அவன்தான் முதல் மாணவன். +2வில் பள்ளியில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் 3வது இடத்திற்கும் வந்தான். இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்துவிட்டாலும் அந்த 4 ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுந்தரம் குருக்கள் மிகவும் திண்டாடிதான் போய்விட்டார். பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுகளுக்கான புத்தகம், உணவு, விடுதி கட்டணம் என மற்றவற்றுக்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்றுதான் சமாளித்தார். எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜும் இன்ஜினியரிங் முடித்தான். அதன் பின்பு சென்னையிலுள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக வேலை சேர்ந்தான். 2 வருடம் பயிற்சிக்கு பின்பு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணிமாற்றமும் செய்யப்பட்டான். கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக படிக்கும் காலத்திலேயே பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம், தயிர் சாதம்தான். பல நேரங்களில் குருக்களும் அவருடைய மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது 3 வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவார்கள். சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் ஒரே எண்ணம்தான், ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மணமுடிக்க வேண்டும் என்று. மருமகள் பவித்ரா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அவளுடைய அப்பா ஒரு ஹோட்டலில் சமையல்காரர். +2 முடித்தும் இருந்தாள். வரதட்சணை, நகை, சீர் எதுவுமே கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளையும் செய்து திருமணத்தை முடித்தனர். திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் மனைவியான பவித்ராவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான். போன புதிதில் அவ்வப்போது ஃபோன் செய்து பேசிக்கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின்பு மாதம் ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை என பேச ஆரம்பித்தார்கள். டெக்சாஸ் சென்ற பின்பு பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவும் இல்லை. அதன் பின்பு பரத்வாஜிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்ததும் கிடையாது. சுந்தரம் குருக்களும் சுந்தர மாமிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலையெல்லாம் இல்லை. அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும். 2 ஆண்டுகளுக்கு பின்பு மகன் இதோ இப்போதுதான் சொந்த ஊர் வருவதாக ஃபோனும் செய்திருந்தான். அதற்கு தான் சுந்தரி மாமி தடபடலாக பண்டங்களை எல்லாம் செய்து அமர்க்கலப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். சுந்தரி மாமியிடம் மகன் ஃபோனில் பேசும்போதெல்லாம், அம்மா இங்கே சொர்க்க மாதிரி இருக்குமா, பெரிய வீடு, தோட்டம் எல்லாம் இருக்குது, வீடு பெருக்க, பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குமா, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து எங்கள் கூட தங்கிடுங்கம்மா, அங்கே என்ன இருக்குது என்று அடிக்கடி கூப்பிடுவான். அப்பா கோவிலை விட்டு வருவாருன்னு தோணலப்பா, நீ இங்கே வரும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம் என்று கூறி வந்தாள் சுந்தரி மாமி. மகன் சொல்லியே சுந்தரி மாமிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கியும் விட்டது. எப்போதும் சுந்தரம் குருக்களிடம் ஓயாமல் இதையே கூற ஆரம்பித்தும் விட்டாள். 1 மாதமாவது அங்கு டெக்சாஸ் போய் மகனுடன் அங்கு என்ன இருக்கு என்று பார்த்துவிட்டு வருவோமே என்று. இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்தே அவளுக்கு கைகால் ஓடவில்லை. எப்போது மகன் வந்து தங்களை அவளுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் சுந்தரி மாமிக்கு ஆசை. ஆனால் பரத்வாஜோ, அம்மா நீங்கள் சிரமப்பட வேண்டாம், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய நேரமாகும், அதனாலேயே நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரியே நடந்து கொண்டும் இருந்தாள். காலையிலிருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க மாலை நேரம் பார்த்து ஒரு 3 மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் அவருடைய மனைவியான பவித்ராவும். ரெடியாக வைத்திருந்த ஆர்த்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் சுந்தரி மாமி. அப்போது சுந்தரம் குருக்கள், காலையிலிருந்து உங்கள் அம்மா சாப்பிடாமல் உங்களுக்காக தான் காத்திருக்கா, பாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் என்றார். இல்லைப்பா, நாங்கள் பவித்ரா வீட்டிலேயே சாப்பிட்டு வந்தோம், அம்மா உன் கையால் ஒரு வாய் காஃபி கொடுமா, அது போதும் என்றான். அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது, அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது. மகனையும் மருமகளையும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த அந்த ஆனந்தத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டனர். பெத்த மனமல்லவா. பவித்ரா தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள். அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட், வேட்டி துண்டு மட்டுமே இருந்தன. சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வருவது போல் இருந்தது. பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு பண்டங்களும்
சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது. காஃபி சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே, சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம், அங்கே பவித்ரா வீட்டில் தங்கிக்கிறோம், நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், ஒரு மாதம் லீவில் இங்கே தானே இருக்க போகிறேன் என்று கூறியவாறே கிளம்பி விட்டான் பரத்வாஜ். மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பண்டங்கள் அனைத்தையுமே ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பிவிட்டாள் பவித்ரா. சாமர்த்திகாரியாக மாறிவிட்டாள் அல்லவா? இவர்கள் இருவருமே அதை ருசி கூட பார்க்கவில்லை. இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுந்தரம் குருக்கள் வெளியில் எதையுமே காண்பித்து கொள்ளவில்லை. சுந்தரி மாமியோ அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாழாமல் புலம்பி தள்ளிவிட்டாள். ஒரே பையன்னு ஆசையாக வளர்த்தோம், இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்தில் ஓடுறான், எனக்கு மனசு சங்கடமாக இருக்குங்க. சுந்தரம் குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிடவும் வைத்தார். 2 நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத்வாஜ் அப்பாவிடம் மட்டுமே பேசினான். அப்பா, பவித்ராவுக்கு அவள் அம்மாவை டெக்ஸாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா. அவள் அம்மாவும் பாவம், சின்ன வயசுலேருந்தே குடும்பம் குழந்தைங்கன்னு உழைச்சி ஓடா போயிட்டாங்க. அதனால் அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்றான். அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் பொறுப்புப்பா என்றான். அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா, அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து போகாதுப்பா. அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்யாதீங்க, நானே அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். அத்தோடு டெக்சாஸுக்கு கிளம்பும் அன்று நான் இருவரும் வந்து 5 நிமிடம் இருந்துவிட்டு விடைபெறுகிறோம் என்று கிளம்பினான். அன்றிரவு, என்னங்க, நான் உங்களுக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்தே எதுக்குமே ஆசைப்பட்டதில்லைங்க. ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது நிராசை ஆயிடுச்சு. சரி வாங்க தூங்கலாம், நீங்கள் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வேற போகணும் என்றார். இப்படியே 6 மாதங்கள் உருண்டோடியது. பின்பு டெக்சாஸில் ஒரு நாள், என்னங்க, நான் கர்ப்பமாக இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, பேசாமல் உங்கள் அம்மாவை வர வச்சா என்னங்க, பிரசவம் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே என்று பவித்ரா தன் கணவனான பரத்வாஜிடம் கூறுகிறாள். நீ தானே நமக்கு பிரைவசி தேவை, அவங்க இங்கே வந்தால் சரிப்படாதுன்னு சொன்னேன், இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க என்று பரத்வாஜ் கூறுகிறான். சரி, எனக்கு மனசே சரியில்லை, இங்கு புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்ததில் அங்கு சென்று வரலாம் என்றான். இவர்கள் போனபோது அந்த கோவிலில் சற்று கூட்டமாகவே இருந்தது. அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீபாதரனை காட்டப்பட்டது. கண்களை மூடி கையை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாதரனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ். அங்கே நிற்பது யார்? அப்பாவா? கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான். அப்பா அவனை அறியாமல் வாயும் முணுமுணுத்தது. கொஞ்சம் இருப்பா, இதோ வரேன். அங்கிருந்த வேறு ஒரு குருக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா, அதோ அதுதான் நம்ம குவார்ட்டர்ஸ், வாங்க போலாம் என்றார். சுந்தரம் குருக்கள் முன்னே வந்து நடக்க பேச்சற்று பின் தொடர்ந்தனர் பரத்வாஜும் பவித்ராவும். போனவுடன் வீட்டை பார்த்து அசந்து போய்விட்டான். 2 பெட்ரூம் ஹால் பிளாட். வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சுந்தரமாமி, சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகத்தாவின் பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க. அவர்கள் கட்டிய கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் செய்ய தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. தர்மகத்தாவும் நீங்கள் டெக்ஸாஸுக்கு கிளம்புங்க, நான் இங்கே வேறு ஒரு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா, தெய்வ காரியத்தை எங்கிருந்து செஞ்சா என்னன்னு புறப்பட சொல்லிட்டாரு. இங்கே அப்பாவுக்கு மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம், கடகடவென கூறி முடித்தாள் சுந்தரி மாமி. அம்மா, இப்போ உங்கள் மருமக தாய்மை அடைஞ்சிருக்கா, அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுதான். அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை, நீங்கள் 2 பேருமே எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்குமா என்றான் பரத்வாஜ். அது சரிப்படாதுப்பா, அப்பா பூஜை முடித்து மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற தேவ பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியமாக இருக்கும். அம்மா, அப்பா வரலனா என்னம்மா, நீ மட்டுமாவது வாமா என்றான். இல்லைப்பா, அப்பாவுக்கு வயசாகிறது, அவரை பார்த்துக்கிறது தான் என்னுடைய முதல் கடமையே. அது மட்டும் இல்லைப்பா, தினமும் கோவிலில் பிரசாதங்களை செய்கிற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வரவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. அதுக்காக எனக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளமும் கொடுக்குறாங்க. பரத்வாஜ், இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்கள் 2 பேருமே வாழ்ந்தோம், பசியும் பட்டினியுமாக இருந்து உன்னை ஆளாக்கினோம், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். இனி இது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீயோ கல்யாணம் ஆனவுடன் உனக்கு நாங்கள் தேவையற்று போயிட்டோம். கலங்கி நின்ன எங்களுக்கு
தொப்புள் கொடி உறவு போனால் என்ன, வேறு புதிய உறவுகளை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் புதிய பந்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனிமே அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாதுப்பா. மேலும் பூஜை பண்டிகை என்று நாங்கள் இருவருமே அடிக்கடி நியூ ஜெர்சி, கலிஃபோர்னியான்னு அடிக்கடி போயிட்டு இருப்போம். அங்கு உள்ளவர்கள் இவரை அழைப்பார்கள். இதில் எங்களுக்கு நல்ல வருமானமும் இருக்குது. எங்களுடைய சேமிப்பு போக மீதம் உள்ளதையெல்லாம் சென்னையில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிறோம். பணத்திற்கு இப்போ எங்களுக்கு பஞ்சமே இல்லைப்பா. சென்னையில் வலசரவாகத்தில் ஒரு வீடும் வாங்கியிருக்கோம். ஒரு காலத்தில் உன் அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்தோம். மூணு வேளை உணவு உனக்கு சாப்பாடு போட்டுவிட்டு நாங்கள் பட்டினி கிடப்போம். ஆனால் இப்போது உன்னை பற்றி நாங்கள் நினைக்கக்கூட எங்களுக்கு நேரமே இல்லைப்பா. உனக்கு உதவவும் முடியாது என்று மறுத்துவிட்டாள். இப்போது மதிய உணவு நேரம் வேற நெருங்கிருச்சு, நான் போய் பரிமாறணும் என்று கூறி அறக்க பறக்க கிளம்பினாள் சுந்தரி மாமி. இப்போது பவித்ராவிடம், எங்களுக்கு பல பணக்கார பெண்களுடைய ஜாதகம் வந்தது. ஆனால் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், எங்களை எல்லாம் கைவிட மாட்டாய் என்று நினைத்து நாங்கள் ஏமாந்து போய்விட்டோம். எங்கள் மகனை இப்படி நீ மாற்றி விட்டாய். அவனை உனக்கு அடிமையாக்கியும் விட்டாய். நாளைக்கு உனக்கும் ஒரு மகன் பிறப்பான். பிற்காலத்தில் உங்களையும் இப்படிதான் அவனும் நடத்துவான். கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பார். மாமியாரின் அனல் பறக்கும் பேச்சு அவளை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. மகனிடம் போகும்போது, அப்பாவிடம் எதுவுமே பேசிடாதே, அவர் எரிமலை போல வெடித்து விடுவார். எதுவும் பேசாமல் நீ கிளம்பு. அப்புறம் நீ அடிக்கடி இங்கு வருவது அவருக்கு பிடிக்கவில்லை. என்னை பார்ப்பது என்றால் மதிய உணவு வேளையில் கோவிலில் என்னை பார், சாப்பாடு போட்டுவிட்டு அனுப்புகிறேன் என்றார். மாமி பொறித்து தள்ளிவிட்டு கிளம்பி விட்டாள். அவள் போகும்போது அவளிடம், அப்பா, ராம்ஜியை 5 மணிக்கு கார் எடுத்துக்கொண்டு வர சொல். நான் ப்ரொஃபஸர் பாலுவை ஒரு பூஜை விஷயமாக பார்க்க வேண்டும் என்று கெத்தாக சொன்னார். பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு ஏங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி குறுகி அங்கிருந்து தன் மனைவியை தளர்ந்த நடையுடன் வெளியேறினான். பரத்வாஜுக்கும் பவித்ராவுக்கும் தலையே சுற்றுகிறது. பவித்ராவுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. அம்மாவின் பேச்சு அவர்கள் இருவருக்கும் சாட்டை அடிப்பது போல இருந்தது. வைராக்கியம் உள்ள அப்பாவோ அவர்களை பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் பேப்பர் படித்து கொண்டு இருந்தார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.